This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையில் பிரான்ஸ் பிரதிநிதி உரையாற்றிய போது அமெரிக்க தூதர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரான்ஸ் அமெரிக்கா இடையே மோதல். பிரான்சில் காட்டுத்தீயின் புகையால் உருவாகும் அரிய தீமேகம். தீமேகங்களிலிருந்து உருவாகும் மின்னல்களால் புதிய காட்டுத்தீ. பாலஸ்தீன் நதியில் மர்ம நபர்களால் 3000 லிட்டர் எரிபொருள் கலப்பு. சட்டவிரோதமாக எரிபொருளை கொட்டிய குற்றவாளிகளை கண்டறிய காவல்துறை விசாரணை. பிரான்சில் தீவிரமடையும் வெப்ப அலை. 16 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். பிணையில் வெளிவந்த சில நாட்களில் மீண்டும் வீடுகளுக்குள் புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபர் கைது. பிரான்சில் விதிமுறைகளை மீறிய இலங்கையர்களுக்கு அகதி அந்தஸ்து பறிப்பு. தஞ்சம் கோரிய இலங்கையர்களில் 22 விழுக்காடு பேருக்கு மட்டுமே அனுமதி. வார்பகுதியில் தொடர் காட்டுத்தீயை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது. காடுகளில் தீ வைப்பவர்களை கண்டறிய தகவல் அளித்து உதவ பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். பிரான்ஸ் அகதிகளுக்கான தேசிய நீதிமன்றம் புதிய கட்டடத்திற்கு இடமாற்றம். ஆவணங்கள் சமர்ப்பிப்பு மற்றும் விசாரணைகளுக்கு புதிய முகவரியை பின்பற்றுமாறு விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகராக பதவி வகிக்கும் ஃபோல்கர் பதவி காலத்தை மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்த வாக்கெடுப்பு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் டார்க்கிற்கு ஆதரவாக 144 நாடுகளும் எதிராக 10 நாடுகளும் வாக்களித்ததுடன் 13 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. இந்த வாக்கெடுப்பில் பிரான்ஸ் ஆதரவாகவும் அமெரிக்கா எதிராகவும் வாக்களித்தன. இதற்கிடையே பிரான்ஸ் பிரதிநிதி அவையில் உரையாற்றும் போது பிரான்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்க தூதர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெளிநடப்பிற்கான பின்னணியாக கடந்த வெள்ளிக்கிழமை எக்ஸ் சமூக வலைதளத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே மனித உரிமைகள் தொடர்பாக ஏற்பட்ட வார்த்தை மோதல் சுட்டிக்காட்டப்படுகிறது. அமெரிக்கா ஒரு காலத்தில் மனித உரிமைகளின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தது. ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. இன்று வடகொரியா, நிகராகுவா, மாலி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா தனித்து நிற்பதுடன் உலகம் இப்போது அமெரிக்காவின் பேச்சை கேட்பதில்லை என பிரான்ஸ் தரப்பில் விமர்சிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலகின் மோசமான அடக்குமுறையாளர்களுடன் நெருக்கமாக பழகிக்கொண்டே அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் இஸ்ரேல் போன்ற சுதந்திரமான ஜனநாயக நாடுகளுக்கு பிரான்ஸ் அறிவுரை கூறுகிறது என அமெரிக்க தரப்பில் கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இவ்வாறு பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே இணைய வழியில் மோதல்கள் வெடித்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் மற்றும் பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் ஆகியோருக்கிடையே மீண்டும் நேரடி மோதல் வெடிக்கலாம் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வரும் நிலையில் அங்கு உருவாகியுள்ள அரிய தீ மேகம், அதாவது ஃபயர் கிளவுட், புதிய அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக நீர்நிலைகளில் இருந்து எழும் நீராவி மேலே சென்று குளிர்ந்த மேகங்களாக மாறுவது வழக்கம். ஆனால் தற்போது பிரான்சில் காட்டுத்தீயால் எழும் அடர்ந்த புகையானது திரண்ட சிறு மேகங்களை உருவாக்கி பின்னர் அவை பெரிய மேகங்களாக மாறியுள்ளதை தீயணைப்பு வீரர்கள் கவனித்துள்ளனர். இந்த தீ மேகங்கள் பைரோக்யூமுலஸ் அல்லது பிளாமஜெனிட்டஸ் என அழைக்கப்படுகின்றன. காட்டுத்தீயின் புகையிலிருந்து உருவாகும் இந்த மேகங்கள் பெரிதாகும் போது அவற்றிலிருந்து மின்னல்கள் உருவாகும் நிலை ஏற்படுகிறது. இந்த மின்னல்கள் காடுகளின் மற்ற பகுதிகளில் விழுந்து மீண்டும் புதிய காட்டுத்தீயை உருவாக்கும் பேரபாயம் நிலவுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டுக்கு இந்த தீமேகம் நிகழ்வு முற்றிலும் புதிய அனுபவம் என்பதால் இதனை எதிர்கொள்வது தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இதற்கிடையே மனித செயல்பாடுகளால் தூண்டப்படும் பருவநிலை மாற்றங்களே இத்தகைய அபூர்வ மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வுகளுக்கு முக்கிய காரணம் என அறிவியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாரிஸில் சைன் நதிக்கரையில் பொதுமக்கள் நீந்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த 2 முக்கிய நீச்சல் தளங்கள் ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மூடப்பட்டுள்ளன. அடையாளம் தெரியாத நபர்கள் சட்டவிரோதமாக அதிகளவிலான எரிபொருளை கழிவுநீர் வடிகாலில் கொட்டியதே இதற்கு காரணமாகும். இந்த செயல் சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. அதிகாரிகளின் தகவலின்படி சுமார் 3000 லிட்டர் எரிபொருள் வடிகால் அமைப்பின் மூலம் செயின் நதியை சென்றடைந்துள்ளது. இதனால் நீரின் தரம் பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் உடல் நலத்திற்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாண்ட் மரி மற்றும் பெர்சி ஆகிய நீச்சல் தளங்கள் உடனடியாக மூடப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தை பாரிஸ் நகராட்சி மிகவும் கடுமையான மற்றும் சட்டவிரோதமான சுற்றுச்சூழல் குற்றமாக கண்டித்துள்ளது.
மாசுபாட்டின் தாக்கத்தை குறைக்கவும் நதியின் நீர்த்தரத்தை மீண்டும் பாதுகாப்பான நிலைக்கு கொண்டுவரவும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இக்குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களை கண்டறிய காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டால் சுற்றுச்சூழலுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நீர்த்தர பரிசோதனைகள் திருப்திகரமாக முடிந்த பிறகே இந்த நீச்சல் தளங்கள் மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் புதிய வெப்ப அலை ஜூலை 29ஆம் தேதியான இன்று புதன்கிழமை முதல் தீவிரமடைய உள்ளதாக மெட்டேயோ பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து ஐன், அர்தேஷ், டவுப்ஸ், ட்ரோம், ஜிரோன், இசர், ஜூரா, லந்தஸ், லுவார், ஹோட் லுவார், புய்டடோம், ரோன், சவுனெட் லுவார், சாவா, ஹவுட் சாவா மற்றும் டெரிட்டோர் ட பெல்ஃபோர்ட் ஆகிய 16 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜிரோண்ட மற்றும் லண்டஸ் பகுதிகளில் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜிரோண்ட மற்றும் லாண்டஸ் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும், அக்விடின் பிராந்தியத்தின் பல இடங்களில் 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து நீடிக்கும் எனவும், அங்கு அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிற பகுதிகளிலும் 35 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் பொதுமக்கள் தேவையற்ற வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்க்குமாறும், போதிய அளவு நீர் அருந்தி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சின் டார்டாங் பிராந்தியத்திற்கு உட்பட்ட சாம்சுவினல் மற்றும் பெரிகியூ ஆகிய பகுதிகளில் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து பெண் மற்றும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் சிறுமி ஒருவரின் அறைக்குள் ஜன்னல் வழியாக அத்துமீறி நுழைந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட இந்த நபர் ஜூலை 20ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் பிணையில் வெளிவந்த சில நாட்களிலேயே ஜூலை 16ஆம் தேதியன்று பெரிகியூ பகுதியில் உள்ள மற்றொரு பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ஜூலை 24ஆம் தேதி அந்த நபரை மீண்டும் அதிரடியாக கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள பெரிகியூ நீதிமன்றம் அவரை தற்காலிக சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது. பிரான்சில் அகதி அடைக்கலமாக நுழைந்தவர்களில் 2272 பேர் தங்களது அகதி உரிமையை தாமாகவே முன்வந்து கைவிட்டுள்ளனர். இவர்களில் 860 பேர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஆவர். அதேவேளையில் விதிமுறைகளை மீறிய 1139 பேரின் அகதி உரிமையை பிரான்சின் அகதிகள் மற்றும் நாடற்றவர்களுக்கான பாதுகாப்பு அலுவலகமான ஆஃப்ரா அதிரடியாக பறித்துள்ளது. அத்துடன் தாமாகவே முன்வந்து அகதி உரிமையை கைவிட்டவர்களில் இலங்கையர்களே அதிக அளவில் உள்ளதாக ஓஃப்ரா அமைப்பு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டிற்கு இரகசியமாக பயணம் செய்தல், தூதரகத்தை தொடர்பு கொண்டு கடவுச்சீட்டை புதுப்பித்தல், போலி ஆவணங்களை சமர்ப்பித்தல், பிரான்சின் பொது அமைதி மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், தாய்நாட்டில் நிலைமை சீரடைதல் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டமை ஆகிய முக்கிய காரணங்களுக்காகவே இந்த அகதி அந்தஸ்து அதிரடியாக பறிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையே அகதிகளுக்கான தேசிய நீதிமன்றத்தின் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டில் மேல்முறையீடு செய்த 2197 இலங்கையர்களில் 486 பேருக்கு மட்டுமே அகதிகளுக்கான தேசிய நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டுக்கு பின்னர் பிரெஞ்சு மண்ணில் பாதுகாப்பாக தங்கும் சட்டப்பூர்வ உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்களில் வெறும் 22 விழுக்காடு மட்டுமே ஆகும். இதில் பெண்களின் வெற்றி விகிதம் 34 விழுக்காடாகவும் ஆண்களின் வெற்றி விகிதம் வெறும் 19 விழுக்காடாகவும் பதிவாகியுள்ளது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சின் வார் பகுதியில் தொடர்ச்சியாக காட்டுத்தீயை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 23 வயது இளைஞர் ஒருவர் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். உளவு தகவல் மற்றும் கண்காணிப்பு கேமராவின் பதிவுகளின் உதவியுடன் இவரது வீட்டில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,50,000 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலையில்லாத இந்த இளைஞர் கடந்த 1 மாதமாகவே இப்பகுதியில் வசித்து வந்துள்ளார். பொண்டவ பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வார் பகுதி ஜெண்டார்மெரி படை தளபதி கூறுகையில், சுமார் 10 தீ விபத்துகளுக்கு இவரே காரணமாக இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக குறிப்பிட்டார். குறிப்பாக 8 நாட்களில்
சுமார் 4500 ஹெக்டேர் பரப்பளவை எரித்துச் சாம்பலாக்கிய குரோஸ் பெசிலன் மலைப்பகுதி தீ விபத்திற்கும் இவரே காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஜூலை 19 முதல் 24 வரையிலான நாட்களில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தபோது வனப்பகுதிகளின் விளிம்பில் இவர் தீ வைத்ததாக காவல்துறையினர் கருதுகின்றனர். இந்த சந்தேக நபர் தற்போது மனநல மருத்துவரின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். இது ஒருபுறம் இருக்க, டூலான் நகரின் உட்புற பகுதியில் காட்டில் தீ வைத்ததை 15 வயது சிறுவன் ஒருவன் ஒப்புக்கொண்டுள்ளார். அதேபோல ஆலூலஸ் பகுதியில் சாலையோரத்தில் தீ வைத்த குற்றத்திற்காக 39 வயதுடைய நபர் ஒருவர் ஜூலை 29ஆம் தேதியான புதன்கிழமை டூலோன் நீதிமன்றத்தில் விசாரணையை எதிர்கொள்ள உள்ளார். தொடர் தீ விபத்துகளை கருத்தில் கொண்டு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் எவ்வித தயக்கமுமின்றி தகவல் அளித்து உண்மையான குடிமை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என அரசு வழக்கறிஞர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோருவோரின் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அகதிகளுக்கான தேசிய நீதிமன்றம் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பழைய முகவரியிலிருந்து விடைபெற்று முற்றிலும் புதியதொரு கட்டடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. இந்த இடமாற்ற பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருவதுடன் செப்டம்பர் மாதம் முதல் நீதிமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் விசாரணைகளும் புதிய முகவரியிலேயே முழுமையாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மான்ட்ரல் பகுதியில் உள்ள ரூ குவியர் என்ற இடத்தில் இயங்கி வந்த இந்த நீதிமன்றம் இனி அதே பகுதியின் மையத்தில் அமைந்துள்ள பிளஸ் டு ஜெனரல் டெகால் சதுக்கத்திற்கு செல்கிறது. குறித்த புதிய நீதிமன்றத்தின் முழுமையான முகவரி திரையில் காட்டப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் தாக்கல் செய்யும் மேல்முறையீடுகள், நேர்முக விசாரணைகள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு விண்ணப்பதாரர்கள் இந்த புதிய முகவரியையே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாரிஸ் நகரிலிருந்து இந்த புதிய அலுவலகத்திற்கு செல்வதற்கு பொதுமக்கள் தடம் 9 கொண்ட சுரங்கப்பாதை தொடர்ந்தில் மைரிட மான்ட்ரேல திசையை நோக்கி பயணித்து கிராட் ஷவோ நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ளலாம். மேலும் பேருந்தில் பயணிக்க விரும்புவோர் 102, 115, 122 அல்லது 127 ஆகிய இலக்கங்களை கொண்ட பேருந்துகளை பயன்படுத்தி நீதிமன்றத்தை எளிதாக சென்றடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.